ஒரு கழுதையை கொண்டு ஒரு தீர்க்கதரிசிக்கு, தேவனுடைய தீர்க்கதரிசிக்கு தேவன் பாடத்தை புகட்டுகிறார். அப்படியானால் தேவன் எந்த ஒரு அற்பமான ஒரு சிறியரில் ஒருவரை கூட தேவன் அவருக்காக பயன்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். எந்த ஒரு ஆலோசனையும் அது வருகிறது என்றால், தேவனுடைய சமூகத்தில் வருகிறது என்றால், அது தேவனிடத்திலிருந்து வருகிறதாக எண்ணி நாங்கள் நிதானித்து பார்க்க வேண்டும். அதற்காக எல்லோரும் சொல்லுகிற ஆலோசனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நாங்கள் நிதானித்து நலமானதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது வேதம் சொல்கிறது, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். எங்களுக்கு ஆலோசனைகள், அநேக விதமான ஆலோசனைகள் வரும். உலக பிரகாரமான ஆலோசனைகள் வரும், எங்களுக்கு ஆவிக்குரிய பிரகாரமான ஆலோசனைகள் வரும். ஆனால் அந்த சாய்ஸ் யாருடைய கையில் இருக்கிறது என்றால் எங்களுடைய கையில் இருக்கிறது. நாங்கள் எந்த ஆலோசனையை நாங்கள் பின்பற்ற போகிறோம், இதை கொண்டு தான் தேவன் எப்படியாக எங்களை நடத்த போகிறார் என்று நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் தேவன்